வெல்கம் டு ஃபுட் ட்ராவலர். இன்றைக்கி இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போதுமே கோட்டப்பள்ளத்தில் பெஸ்ட் பிரியாணியாக அல்லமதியாகவே இருக்கும். அது ஒரு 130 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி குவான்டிட்டியும் அதிகமாக இருக்க மாதிரி, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக தேடி போன கடை தான் அல் கஃபே ரெஸ்டாரண்ட். மல்டி பர்பஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா, நார்மல் சிட்டி ஹாலும் இருக்கும், ஏசி ஹாலும் இருக்கும், சிட்டிங் டைப் ஹாலும் இருக்கும். பிரியாணி கடையோட ஒரு பெஸ்ட்டு ட்ரிக் என்ன தெரியுமா? அந்த பிரியாணி அண்டாவை வெளியில் வச்சு அந்த தட்டுற சவுண்டு தான். அதுக்கேற்றபடியே வாசலே வச்சுருந்தாங்க. உள்ளே போனால் ஆம்பியன்ஸ் வேறு மாதிரி ஒர்த்து தான். என்னென்ன டிஷ் இருக்குது அது எல்லாமே அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது இறால் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து இறால் ரைஸ். ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. உள்ளே ஏசி ஹாலும் பிரமாதமாக இருக்குது, சிட்டிங் டைப் ஹாலும் சூப்பராக இருக்குது. மந்தி சாப்பிட்றான்னா, பசங்களோட சாப்பிட்றான்னா, ஃபேமிலியோட சாப்பிட்றான்னா உள்ளே வந்து உட்காரலாம். நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது. சரி, நான்ட்டு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரியாணி அந்த சர்வர் கொண்டாந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தம்பிஸ் இருந்துச்சு, இருந்தாலும் பொரிச்ச கறியை கொடுங்கன்னு சொல்லிட்டு பொரிச்ச கறி வாங்கினேன். பொரிச்ச கறி ஓகே தான். பிரியாணி அல்லமதியா பிரியாணி டெஸ்ட்டுக்கு வரல, ஆவரேஜ் தான். ஆனால் ஒன்று, நம்ம எவ்வளோ வேணும்னு கேட்டாலும் எக்ஸ்ட்ரா பே பண்ணாமல் அவங்களே ரைஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதாவது அன்லிமிட்டட் ரைஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. போதுங்கிற அளவுக்கு மன திருப்தியாக கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக கேசரி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கேசரி ஒர்த்து, நான் குறைய சொல்ல மாட்டேன். ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் 100 ருபீஸ் தான். ஒர்த்து, போய் சாப்பிடுங்க.